ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, காதலும் கடலும் எப்பயுமே பார்த்தா சலிக்காது அப்படின்ற மாதிரி. எங்கள் ஊரில் இருக்கிற காதலும் கடலையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் எப்படி ஒரு அனுபவமாக இருக்குமாண்டா, அவ்வளோவெல்லாம் செலவழித்து ஸ்ரீலங்காவுக்கு டிக்கெட்டை போட்டு வந்து அங்கே எல்லாம் சுற்றி பார்த்து எங்கெங்கெல்லாம் பார்க்கணுமோ அப்படின்ட்டு இல்லாமல் அவ்வளோ காசு செலவழிக்க தேவையில்லை. இந்த படத்துக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. யாழ்ப்பாணம் டவுனில் இறங்கி ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே ஒரு பஸ்ஸில் நீங்கள் போகும்போது ஒரு 5 ராஜா பாட்டு கேட்டு ஜன்னல் கரையோட ஒரு காற்றடிக்கும் போது கண்ணால் உங்களுக்கு எப்படி ஒரு கண்ணீர் வருமோ அப்படியான ஃபீலிங்கை இந்த படம் கொடுக்கும். அடுத்தபடியாக டைரக்டர் சுகீர்ணன் கிறிஸ்துராஜா மற்றும் ஜெனாசன் ராஜேஸ்வர் இருவரையும் பேச அழைக்கிறோம். போத் டைரக்டர்ஸ். அது ஏன் ஒன்னா கூப்பிட்டேன்னா, 2 பேரும் சேர்ந்து படம் எடுத்திருக்காங்கல்ல, ஸோ சேர்ந்து வந்துட்டு இங்கே தனித்தனியாக பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே உட்காந்துருக்கிறது ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கிறேன். ஒரு உதவி இயக்குனராக தென்னிந்தியாவை தேடி வந்த நான் அந்த ஞாபகங்களை நான் இங்கே மீட்டி பார்க்குறேன். ஒரு டிக்கெட் காசில் இருந்து இங்கே வந்து ஒவ்வொரு வேலைக்காகவும் வளமையான சினிமாக்காரர்கள் படுற அதே கஷ்டங்களை அனுபவித்த அந்த நாட்கள். ஏன்னா இந்த பிரசாத் லேபில் வந்து எத்தனையோ ஆடியோ லான்ச் அந்த பின்னுக்கு நின்று நான் பார்த்துருக்கேன், நானும் சுயர்தனம். அதால் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அடுத்தது ஷோபனா மேம் சொன்ன மாதிரி இந்த அந்தோனியார், அவங்க அதை ஏன் இன்றைக்கி சொன்னாங்கன்றது எனக்கு தெரியாது. அந்தோனியார் வந்து இந்த படத்தின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். தயாரிப்பாளர் எப்படி முதலீடு பண்ணி இந்த படத்தில் எங்களுக்கு ஃபிசிக்கலாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரோ, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு இந்த படத்துக்கு நிறைய விஷயங்களை தந்து கொண்டே இருக்குது. அது எல்லாமே ஒரு கனவுகள். எப்படி அதெல்லாம் நடந்து கொண்டிருக்குன்றது எனக்கு தெரியாது. அதில் முதன்மையான விஷயம், இந்த படம் வந்து எடுத்தது ஒரு உதவி இயக்குநர்களாக நாங்கள் 2 பேரும் பயணித்து கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு மழைக்கால இரவுகள் என்று சுகிதன் ஒரு படத்தை எடுத்து அந்த படம் ஒரு சில விருதுகளை வென்று அது தயாரிப்பாளர் பிடிச்சு போய் அந்த படத்தை இந்த அந்தோனி படத்தை நாங்கள் தொடங்கினாங்க. இந்த படத்துக்குள்ளே வின்சென்ட் அண்ணாவாக இருக்கட்டும், டிஜே பானு மேமாக இருக்கட்டும், அதை விட ஒரு அண்ணாமார் குரூப் ஒன்று இருக்குது. ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ணா, விஜய் அண்ணா, மற்றது வந்து எங்களோட பார்த்தி அண்ணா, இந்த மாதிரி சில அண்ணாமார் வந்து தங்களை அறியாமலேயே நிறைய உதவிகளை வந்து எங்களுக்கு செய்து கொண்டிருக்கணும். இந்த படம் ஷூட் பண்ண கேமராலாம் வந்து நாங்கள் சொந்தமாக இந்தியாவிலேருந்து வாங்கி கொண்டு போய் ஷூட் பண்ண அலெக்ஸா கேமரா. அப்போ சின்ன சின்ன கேமராக்களில் பண்ணக்கூடாது, ஒரு ஃபிலிம் கேமராவில் தான் யாழ்ப்பாணத்தில் படம் எடுக்கணுமெண்டு இங்கே ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு நாங்கள் நினச்சது தான் நாங்கள் நடத்தி நாங்கள் யாழ்ப்பாணத்தில். அப்போ ஏதாவது ஒரு சினிமாவில் கொஞ்சமாவது கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் மேக் பண்ணணும் என்ற ஒரு ஆர்வத்தை இன்றைக்கு நினைவாக்கி இந்த திரைப்படத்தின் இசை வெளியீடு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய பேர்கிட்ட நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். நிறைய சப்போர்ட் பண்ண சொல்லி, நிறைய ஹெல்ப் பண்ண சொல்லி, நிறைய பேர் எதுவுமே என்னட்ட கம்ப்ளைண்டாக கொண்டு வராமல் இந்த படத்தை ஒர்க் பண்ணி தந்திருக்கிறீங்க. அதே மாதிரி ஐரோப்பிய கலைஞர்கள் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறீங்க. இந்த படத்தில் முதலீட்டாளர்களாக இருக்கணும், அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. வளமையான ஒரு சினிமா இல்லாமல் யாழ்ப்பாணத்திலிருந்து முதல் ஒரு நல்ல சினிமாவை, ஒரு நல்ல ஒரு படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற எண்ணத்தில் தான் அந்தோனி படம் எடுத்திருக்கிறோம். ஒரு கடலோர காதல் காவியம் என்ற ஒரு விஷயம்தான் இதுக்குள்ளே இருக்குது. எல்லா பல்வகை சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு ஃபீல் குட்டான படம். தியேட்டரில் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இங்கே உள்ள மீடியா நண்பர்கள் அவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் முதன்மையானவர்கள். ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் எங்களுடைய இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டிலையும் உலகம் முழுக்கவும் இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதை வெற்றியடை செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நல்ல மழை பெய்து எந்தன் காடு இங்கு கனிந்தது, நான் நினைத்த எண்ணம் கல்வெட்டாக வளர்ந்தது, கொம்பு தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது, கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் மன்னம் அழைத்தது அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு எனக்கு. நன்றி எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. படத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, காதலும் கடலும் எப்பயுமே பார்த்தா சலிக்காது அப்படின்ற மாதிரி. எங்கள் ஊரில் இருக்கிற காதலும் கடலையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள்.
இந்த படம் எப்படி ஒரு அனுபவமாக இருக்குமாண்டா, அவ்வளோவெல்லாம் செலவழித்து ஸ்ரீலங்காவுக்கு டிக்கெட்டை போட்டு வந்து அங்கே எல்லாம் சுற்றி பார்த்து எங்கெங்கெல்லாம் பார்க்கணுமோ அப்படின்ட்டு இல்லாமல் அவ்வளோ காசு செலவழிக்க தேவையில்லை. இந்த படத்துக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. யாழ்ப்பாணம் டவுனில் இறங்கி ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே ஒரு பஸ்ஸில் ஏறி நீங்கள் போகும்போது ஒரு 5 ராஜா பாட்டு கேட்டு ஜன்னல் கரையோட ஒரு காற்றடிக்கும் போது கண்ணால் உங்களுக்கு எப்படி ஒரு கண்ணீர் வருமோ அப்படியான ஃபீலிங்கை இந்த படம் கொடுக்கும். மற்றபடி என் டீம் எல்லாருமே உதவி இயக்குநர்கள் அது எல்லாமே இல்லாமல் எல்லாருமே நண்பர்கள். தமிழாக இருக்கட்டும், கலையக்காவாக இருக்கட்டும், என் டீமில் வேலை செஞ்ச ஆகாஷ், மது ஸ்டாலின் அப்படி இப்படி நிறைய பேர் இருக்குது. நேரம் போதாமே என்று பின்னால் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஓகே. எங்கள் அப்பாவுக்கு முதலாவது நன்றி. அடுத்தது எல்லாருக்குமே பையனோட வெற்றியை பார்க்குறது எல்லா அப்பாவுக்குமே கொடுத்து வைக்கிறதில்ல. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்து கொண்டு இருக்கும்போது தான் ஜெனோசனாகட அப்பா இருந்தார். இறந்து 2வது நாள் திருப்பி டிக்கெட்டை போட்டு வந்து இங்கே டப்பிங் மிக்சிங்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்கார். எங்கள் அப்பா சார்பில் அவங்க அப்பா சார்பில் கட்டாயமாக அவர் பார்ப்பார், சந்தோஷப்படுவார். அவங்க அம்மா எல்லாருக்குமே நன்றி. அடுத்தது அண்ணா வின்சண்ணா, இந்த கடல் எப்படி கடக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த கடலில் கடக்கிறதுக்கான கிடைச்ச ஒரு படகு, ஒரு பலமான படகு. அப்படி மேம் அந்த கடலில் கிடைச்ச முத்து ஜோமா மேம் அவங்க அந்த முத்து சரியான காலத்தில் எங்கே இருக்கணுமோ அப்படித்தான் இவங்களுக்கு மகளாக நடிச்சிருந்த மருமகள் அவங்க. மற்றது அசோக் கேரக்டர், கரோலின் கேரக்டர் எல்லாருமே அற்புதமாக இருக்கும். அழகான காதல் கதை, ஒன்றுமே இல்லை. நல்ல கண்டென்ட்டும் நல்ல கதைகளுமே பார்க்குறதுக்கு இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்கன்றது தெரியுது. நிறைய தளங்கள் இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு இது ஒரு நல்ல படைப்பாக நல்ல அனுபவத்தை தர்ற மாதிரி இருக்கும். நன்றி.